வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டிப்ஸ், அதுவும் வந்து இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும் போது காலையில் எந்திரிச்சு கிளப்புறதுக்கு ஒரு பரபரப்பான லஞ்ச்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம லஞ்ச் பேக் பண்ணுற டைமை ரொம்பவே ஈஸியாக்கி கொடுக்கக்கூடிய நிறைய டைம் சேவிங் டிப்ஸை இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பார்ட்டிஷன் பாக்ஸஸ் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட பார்ட்டிஷனோட பாக்ஸஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் பாக்ஸு. நான் இன்றைக்கி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இதை எடுத்திருக்கேன். பாக்ஸை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பரை ரெண்டாக பிரிச்சுட்டு 4 பார்ட்டிஷன்லேயும் வந்து இந்த மாதிரி விரித்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில் நான் வந்து மல்லித்தலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மெயினாக இதில் ஸ்டோர் பண்ணும் போது எந்த விதமான ஈரமும் இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி பச்சை மிளகாவும் அதில் இருக்கக்கூடிய காம்பெல்லாம் கிள்ளி வச்சுருக்கேன், எந்த வித ஈரமும் இல்லாமல். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து புதினா தலை ஆஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும் போது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மண்டே டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இஞ்சி வந்து ரொம்ப மண்ணாக இருக்கும். ஸோ நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிருங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. தொடச்ச இஞ்சியை இப்படி நம்ம சேர்த்துக்கலாம். பொதுவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வச்சுருப்போம். இஞ்சி வந்து டீக்கு இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுறதுக்கு உப்புமாக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் அதிகமாக கருவேப்பிலை ஸ்டோர் பண்ண மாட்டேன். நான் மரத்துலேருந்து பிச்சுக்கிறதுனால ஸோ சைடில் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பேலன்ஸ் விட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த டிஷ்யூ பேப்பரை, அதை மேல் பக்கமாக இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, கீழே வச்சிருக்கக்கூடிய மூடியை வச்சு நம்ம மூடும் போது உள்ளே வந்து வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து நம்ம பொருளில் வந்து பட்டு அது அழுகி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மேல்புறமாக வந்து நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடிக்கிறேன். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம காலையில் அர்ஜென்ட்டாக எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் சேவிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் டிப் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். இந்த மாதிரியான சின்ன வெங்காயம்லாம் வந்து நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது உரிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே மருத்துவ குணமும் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட் வந்து வேறு எதுலேயும் வராது. ஸோ அதை வந்து நம்ம காலங்காத்தால் குழந்தைங்களுக்கு வந்து கிளப்பும் போது உரிச்சிட்ருக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க சின்ன வெங்காயம்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு. மொத்தமாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணாமையே அதோட சத்து நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு நம்மளோட அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வந்து இந்த சின்ன வெங்காயத்தை லைட்டாக வந்து இந்த மாதிரி தொடச்சி கொடுத்ததில் இருக்கக்கூடிய ஈரம் எல்லாமே வந்து டிஷ்யூ பேப்பரில் உறிஞ்சிக்கும். பாருங்கள், நான் இத்தனைக்கும் கழுவவே இல்லை, அதுக்கே எவ்வளோ ஈரம் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு டிஷ்யூ பேப்பரை நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த சில்வர் பாக்ஸ்க்கு அடியில் போட்டுட்டு மேலே வந்து உரிச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி வைக்கும் போது ரொம்ப நாளைக்கு அதோட வாசனை அதோட டெக்ஸ்சர் மாறாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபியும் கூட. 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை இந்த மாதிரி நான் வந்து வானலியில் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன், அதாவது வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க. அதோட 2 ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா வந்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பொடி பண்ணதை இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேசனில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பாசிப்பருப்பை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு அதையும் நல்லா மையாக அரைச்சிட்டு அதை இந்த மாதிரியான ஜல்லடையிலே வச்சு ஜலிச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. பொதுவாக நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு என்ன வைக்கிறதுன்றதே ரொம்ப குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக அதில் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மட்டும் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டியில் உருக்கி இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வந்து ஒரு டைம் வந்து கலந்து கொடுத்துக்கலாம். முக்கியமாக தண்ணி இதெல்லாம் கலந்துடாதீங்க. இது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச பாசிப்பருப்பு உருண்டை தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கலாம். இப்போலாம் ஸ்கூல்ஸில் வந்து வெளி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சும் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 days ஒன்ஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்குமே திருப்தியாக இருக்கும், நம்ம கையால் செஞ்சதுன்னு. ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸில் கண்ணாடி கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாக்கில் வச்சதுமே செம்மையாக கரையும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். அடுத்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். கட்டாயம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்களுக்குமே ஈஸியாக இருக்கும். ஃப்ரீ டயத்தில் இந்த மாதிரி லெமன் அதிகமாக கிடைக்கும் போது ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய விதைகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லெமன் ஜூஸ் கிடைக்கும். இந்த லெமன் ஜூஸை வந்து இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பில் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் ஊற்றிட்டு ஒரு 8 hour வந்து இதை அப்படியே வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணி விட்டுருங்க.
ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகி கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில், அதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் நமக்கு ஜூஸ் போடணும்னு தோணுதோ அல்லது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது நம்ம லெமன் ரைஸ் கட்டும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டீட்டெயில்டு வீடியோவாக நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு க்யூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் தாராளமாக குடிக்கிற அளவுக்கு நம்ம ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் லஞ்சுக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தாளிப்பெல்லாம் போட்டு நம்ம கடாயில் வதக்கினதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவேன். சேர்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஐஸ் க்யூப்லேருந்து ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து போட்டுக்குவேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு லஞ்ச் கட்டலாம். என் குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க அப்படின்றனால டிஃபன் பாக்ஸுக்கு கரெக்டாக 2 பேர் கட்டுற அளவுக்கு வந்துடும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா வந்துட்டு திக்கானோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நான் ரைஸை போட்டுருவேன். கொஞ்சம் நேரம் ஃபேனுக்கு அடியில் வைப்பேன், இதை நல்லா வந்து ஆறுறதுக்காக. அதுக்கப்புறமேட்டு இதை கிளறி அப்படியே அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருந்தது. ஸோ அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கட்டாயம் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எலுமிச்சை பழத்தோட தோல் நிறமும் மாறாது, டேஸ்ட்டும் மாறாது. அட் த சேம் டைம் நம்ம ரொம்ப நாளைக்கு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் நம்ம எடுத்து பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. டக்குன்னு வந்து நம்ம ரெடி டு குக் பண்ணிடலாம். ஸோ கட்டாயம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரவை வந்து ஒரு 1/2 kg அல்லது 1 kg நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது வறுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வறுக்கும் போது நம்ம டக்குன்னு வந்து உப்புமா செஞ்சிடலாம். உப்புமா செய்கிறது ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் நமக்கு வறுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஒரு கேசரி பண்ணுறதோ அல்லது உப்புமா பண்ணுறதுக்கோ அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நமக்கு எப்போ உப்புமா செய்ய தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஒரு பாத்திரத்தில் அளந்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரவமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து பூச்சி வண்டெல்லாம் வராமல் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிறனால உங்களுக்கு அந்த நேரத்தில் வறுக்கிற டைம் வந்து சேவ் ஆகும். கட்டாயம் இந்த டிப்பும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி இன்னுமே வீடியோ வேணும்னா பார்ட் 2 வீடியோ வேணால் நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் வேணும் அப்படின்ட்டு. ஸோ கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.